to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching that we receive in this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Any corrective teaching always calls for some unlearning. எந்த ஒரு திருத்துதல் உபதேசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் சில கற்றுக்கொண்ட காரியங்களை தவறாய் கற்றுக்கொண்ட காரியங்களை களைதல் மிகவும் அவசியம். Unlearning is undoubtedly more difficult than fresh learning. புதிதாய் கற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொண்டவைகளை களைதல் மிகவும் கடினம். Nevertheless, it is absolutely necessary. ஆனாலும் கூட இது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. To discard what we have been cherishing for so long, all of a sudden, it is definitely painful. அதிக நாட்களாய் நாம் ஊறிவிட்டிருக்கிற சில காரியங்களை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் மெய்யாகவே அது ஒரு புண்படுகிற அனுபவமாகவே இருக்கும். But it will be very much worth it. ஆனால் அது மிகவும் லாபகரமாக இருக்கும். God's work must be done God's way. தேவனுடைய பணி தேவனுடைய பாணியில் செய்யப்பட வேண்டும். And God's way is revealed to us in God's word. இந்த தேவனுடைய பாணி என்கிற அவருடைய வழி அவருடைய வார்த்தையில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And we all know that God's word is unchanging for all times. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை தேவனுடைய வார்த்தை என்றென்றும் மாறாதது. It is eternally established. அது நித்தியமாய் நிலைநிறுத்தப்பட்ட ஒன்று. In this series of talk we are calling all our viewers back to the Bible relating to whatever Christian ministry they are involved in. இந்த தொடர் செய்திகளின் வழியாக ஊழியக்காரர்கள் அத்தனை பேரையும் எந்த விதமான ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை மீண்டுமாக வேதத்தின் அண்டையிலே நாங்கள் அழைக்கிறோம். And the topic that we are studying is how not to minister. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்பதாகும். So far we have done 7 lessons. இதுவரையிலும் 7 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not substitute anything for personal work. தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம். And lesson number 2. இரண்டாவது பாடம், Do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை நிராகரிக்க வேண்டாம். And thirdly, மூன்றாவதாக, do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளிலே தவற வேண்டாம். And the fourth lesson we studied was do not be a loner. நான்காவது பாடமாய் நாம் பார்த்தது தனித்தே இயங்க வேண்டும் என்று இருக்க வேண்டாம். And lesson number 5 was do not duplicate other ministries. ஐந்தாவது பாடமாக மற்ற ஊழியங்களை காப்பியடிக்க வேண்டாம். And the sixth lesson was do not seek popularity. ஆறாவது பாடம் பிரபலத்தை நாட வேண்டாம். And last week we studied lesson number 7. சென்ற வாரத்தில் 7வது பாடத்தை பார்த்தோம். Do not adulterate the message. செய்தியை கலப்படமாக்க வேண்டாம். Today we will move on to lesson number 8. இன்றைக்கு 8வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not bypass the poor. எளியவரை கண்டும் காணாமல் கடந்து போக வேண்டாம். How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not bypass the poor. எளியவரை கண்டும் காணாமல் கடந்து போக In வேண்டாம். our enthusiasm to preach the gospel and bring as many people as possible to Christ, we must not forget the poor people. ஊழியத்திலே நமக்கு இருக்கிற ஆர்வத்திலும் உற்சாகத்தின் நிமித்தமாக நாம் கடந்து ஊழியம் செய்கிற வேளையிலே எளியவரை நாம் மறந்து போக கூடாது. Now we have an admonition in book of Galatians 2nd chapter. கலாத்தியர் 2வது அத்தியாயத்திலே நமக்கென்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. We'll read to you verses 9 and 10. 9-10 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். When James, Cephas and John, who seemed to be pillars, perceived the grace that had been given to me, they gave me and Barnabas the right hand of fellowship, that we should go to the Gentiles and they to the circumcised. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேவாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரவேசிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள். Now we know the story. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். Paul and Barnabas, they go as a fresh missionary team from the church in Antioch. அந்தியோக்கியாவில் இருந்த திருச்சபையிலிருந்து பவுலும் பர்னபாவும் புதிய மிஷனரி குழுவாக இயங்க துவங்குகிறார்கள். And Peter, James and John, they were already apostles in Jerusalem. பேதுரும் யாக்கோபும் யோவானும் ஏற்கனவே எருசலேமிலே அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். And the senior apostles, they recognized God's grace in this junior team. இந்த முதிர்ந்த அப்போஸ்தலர்கள்
அவர்கள் இந்த இளைய அப்போஸ்தலர் மீது இருந்த கிருபையை புரிந்து So கொண்டார்கள். they gave them the right hand of fellowship. அவர்களுக்கு அந்யோன்ய ஐக்கியத்தின் வலது கையை In கொடுத்தார்கள். other words, they said, we will identify ourselves with your ministry. ஒரு வார்த்தைகளே உங்களுடைய ஊழியங்களோடு கூட நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம் என்று But சொல்கிறார்கள். there is a very important thing that you should not forget. ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த இடத்துல நீங்கள் மறந்து போக Look at கூடாது. verse 10. 10வது வசனத்தை பாருங்கள். They desired only that we should remember the poor. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். You know, they use the word remember the poor. That means there is always a tendency in evangelism to forget the poor people. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படியாக சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் சுவிசேஷ ஊழியத்திலே தரித்திரரை மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. And immediately Paul adds up his comment. உடனடியாக பவுல் அதோடு கூட தன்னுடைய கூற்றை சொல்கிறார். He says, this very thing I was also eager to do it. அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்கிறார். What an excellent example that is presented before us, oh God, that we have got the first missionary team giving us the principle that should always bear in mind the needs of the poor people. முதல் மிஷனரி குழுவே என்ன அருமையாக இந்த ஒரு காரியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். எளியவரை நாம் மறந்து போகவே கூடாது. Beloved, that's what exactly the Lord Jesus Christ emphasized during his earthly ministry. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இந்த உலகத்திலே அவர் பூமியிலே செய்த ஊழிய நாட்களிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். Turn with us to Luke's Gospel 4th chapter. லூக்கா 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And this is what happened in the synagogue in Nazareth. நாசரேத் ஊரிலே அந்த தேவாலயத்தில் நடந்த ஒரு சம்பவம். And he took the book of Isaiah and he began to read a very significant passage from it. ஏசாயா தீர்க்கனுடைய புத்தகத்தை எடுத்து அதிலே மிகவும் தெரிந்த ஒரு பகுதியை எடுத்து வாசிக்க We'll ஆரம்பிக்கிறார். read verses 18 onwards. 18வது வசனம் முதல் வாசிக்கிறேன். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். What for? எதற்கு? He has anointed me to preach the gospel to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. And now you know so many things the Lord Jesus Christ is listing out. அந்த இடத்திலே பட்டியலாக அநேக காரியங்களை ஊழியமாய் சொல்கிறார். But did you notice he said the Spirit of the Lord is upon me. He has anointed me not just to preach the gospel but preach the gospel to the poor. ஒன்றை கவனித்து பாருங்கள். ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். எதற்கு? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக மாத்திரமல்ல, தரித்திரருக்கு அதை அறிவிக்கும்படியாக. Now you know many times we make the mistake of spiritualizing the word poor. அநேக சமயங்களிலே ஆன்மீக அர்த்தத்தை கொடுத்து விடுவது நமக்கு பழக்கமாகி விடுகிறது. In this passage the word poor simply means those who are materially and financially poor. தரித்திரர் என்று இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியிலே ஏழைகளாய் இருக்கிறவரை தான். We all know the story of how John the Baptist was imprisoned. யோவான் ஸ்நானகன் சிறைப்படுத்தப்பட்ட காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. And you know anybody can be easily offended when you go through a time of crisis. இவ்விதமான சில இக்கட்டான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகும் பொழுதும் யாராக இருந்தாலும் புண்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். And obviously here John the Baptist was somewhat confused. இதிலே யோவான் ஸ்நானகன் இன்னும் அதிகமாக குழப்பத்துக்குள்ளாக ஆளாகிறான். So he took two disciples and he sent those two disciples to Jesus with a question. ரெண்டு சீடர்களை இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வியோடு அனுப்புகிறார். Now turn with us to Matthew's Gospel 11th chapter. மத்தேயு 11வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And look at the question that he sent through the two disciples in verse 3. மூன்றாவது வசனத்திலே அவர் அனுப்புகிற அந்த கேள்வியை பாருங்கள். Are you the coming one or do we look for another? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? Jesus answered and said to them, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, Go and tell John the things which you hear and see. நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்திலே போய் அறிவியுங்கள். The blind receive their sight, குருடர் பார்வையடைகிறார்கள், the lame walk, சப்பானிகள் the நடக்கிறார்கள், lepers are cleansed, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், the deaf hear, செவிடர் கேட்கிறார்கள், the dead are raised up, மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள். and the overarching thing is the poor have the gospel preached to them. நிறைவாய் சொல்லப்படுகிற காரியம் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. You know, you must have come across so many wall posters of our gospel campaigns and crusades. அநேக சுவிசேஷ கூட்டங்களை குறித்த சுவரொட்டிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். And they would say blind receive their sight, குருடர்கள் பார்வையடைகிறார்கள் என்று எழுதியிருப்பார்கள். and they will say lame begin to walk, முடவர்கள் நடக்கிறார்கள் என்று எழுதியிருக்கலாம். and they will say the deaf hear. செவிடர்கள் கேட்கிறார்கள் என்று எழுதியிருப்பார்கள். But have you ever come across a wall poster
where this very significant statement, the poor have the gospel preached to them. Written there? அந்த சுவரொட்டிகளிலே ஏழைகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்கிற வாசகம் எங்கேயாவது எழுதி இருக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? Beloved, this is the searching question. It is missing from our very message and ministry. பிரியமானவர்களே, இந்த ஒரு கேள்வி நம்முடைய ஊழியங்களிலே கேட்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. நம்முடைய ஊழியங்களிலே இந்த அம்சம் காணப்படாமல் போயிற்று. You know, when we talk about gifts, we immediately think about spectacular gifts. வரங்கள் என்று நாம் பேசின உடனேயே பகட்டு வரங்களையே நாம் நினைவில் கொள்ளுகிறோம். You know, we are interested in knowing how spectacular it is rather than how much it serves the people. எந்த அளவுக்கு பகட்டாய் இருக்கிறது என்று நாம் காண ஆர்வமாய் இருக்கிறோமே தவிர எந்த அளவுக்கு பணி செய்வதற்காக அந்த வரம் இருக்கிறது என்பதை நாம் காண்பதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். There are so many lists of gifts in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே அநேக வரங்களுடைய பட்டியல்களை பார்க்கிறோம். And one significant one is in book of Romans 12th chapter. ரோமர் நிருபத்திலே 12வது அத்தியாயத்திலே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We read from verse 6 to 8. 6 லிருந்து 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். Having then gifts differing according to the grace that is given to us. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே. You know, we want you to underline two words there. One is grace and the other is gifts. ரெண்டு வார்த்தைகளை கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். வரங்கள், கிருபை. You know, the word grace comes from the Greek word charisma. கிருபை என்கிற வார்த்தை கிரேக்க பதம் charisma என்கிற வார்த்தையிலிருந்து So எடுக்கப்பட்டிருக்கிறது. here is a clear-cut list of what we normally call as charismatic gifts. இந்த கிருபா வரங்கள் என்று சொல்லப்பட்டதனுடைய பட்டியலை தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். And you find 7 gifts are mentioned here. இதிலே 7 வரங்கள் பட்டியலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Prophecy, ministry, exhortation, giving, leading, showing mercy. All these things are mentioned there. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்தின் கேற்றவாறு சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். You know, there are 7 gifts which are mentioned here. 7 வரங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. And have you noticed 5 out of the 7 are meant to serve people? இதுல 7ல் 5 பணிவிடை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள். One is ministry, that is helping people. ஒன்று ஊழியம், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வது. And the other one is exhortation, that is personal counseling. மற்றொன்று புத்தி சொல்லுவது, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வது. And third one is giving, that is spending for other people. கொடுத்தல், மற்றவர்களுக்கு செலவிடுவது. And then it speaks about leading, that is caring and modeling. முதலாளியானவன் என்று சொல்லும் பொழுது முன்னின்று நடத்துகிறவன். And then we read about mercy, that is the gift of compassion. இரக்கம் செய்கிறவன், மனதுருக்கமாய் இருக்கிறவர்கள். Now we have that gift. Beautifully it was manifested in that person of Mother Teresa. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையிலே இந்த வரமானது மிகவும் அழகாய் வெளிப்பட்டது. So beloved, when we talk about gifts, don't immediately go after the spectacularity of those gifts, but go after the serviceableness of that gift to the people. வரங்கள் என்று சொன்ன உடனே அந்த வரத்தினுடைய பகட்டான காரியங்களை பார்க்காமல் அது எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை பாருங்கள்.